ஏஆர் ரஹ்மான் ரொம்ப நம்மள டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாருண்ணே ஏஆர் ரஹ்மான். ஏன்னா அவர் மியூசிக்கே போடல படத்துல. அவர் மியூசிக் போட்டு இருந்தா ஏங்க வந்ததே ஒரு பாட்டு தாங்க, 10 பாட்டு எங்கேயும் காணா. ஏன்னா ஒரு பாட்டு நல்லா இல்லை. சுகர் பேபினா மேடம், அதுதான் மேடம். அந்த போர்ஷனை கட் பண்ணிருக்கலாம். த்ரிஷா மேடம் கட் பண்ணியிருந்தா படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும் மேடம். ஏன்னா படம் போது ஏதோ 35 வருஷம் கழிச்சு நம்ம இவங்க காம்போவை பார்த்தோம். ஓரளவுக்கு போகுது. 2 பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க. நடிப்புக்கு நம்ம குறை வேண்டிய 10க்கு நான் 6 கொடுப்பேன் மேடம். ஒன் டைம் வாட்ச் 230 தான் நஷ்டம். அதை பத்தி நான் அதை சொல்ல விரும்பல. ரிமோட் இருந்தா ஓட்டி விட்டுருப்பேன் ப்ரோ. படம் நல்லா இல்ல ப்ரோ. வேஸ்ட் பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே. எதுவுமே நல்லா இல்ல ப்ரோ. அது எல்லாரும் சொல்றேன், எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ரிமோட் இருந்தா ஓட்டி விட்டுருப்பேன். நம்ம சேனல் நேம் தான் ப்ரோ. எரர் தான் ஃபுல்லா. படம் ஃபுல்லா எரர். படம் ரொம்ப சும்மா இருக்கு. மணிரத்னம் படத்து மாதிரியே இல்லை. ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி படம் பார்த்த மாதிரி இருக்கு. எந்த சாங்ஸும் சரியா யூஸ் பண்ணல. கதையெல்லாம் பார்த்தா நீங்க ஒரு 1000 படத்துல வந்த கதை தான், 1000 படத்துல வந்த சீன் தான். இது புதுசா ஒன்றும் பார்க்க முடியல. மணிரத்னம்க்கு ஒரு 3-4 இடத்துல ஸ்கிரீன் பே பண்ண தெரியல. இது நான் லோகேஷ் படத்தை பத்தி பேசும்போது கூட பேசியிருக்கேன். உங்களுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் தரேன். அவருக்கு ஸ்கிரீன் பிளே பண்ண தெரியல 4 இடத்துல. ஃபார் எக்ஸாம்பிள் கமல்ல நாசிர் குரூப் தள்ளிடுறாரு. வில்லன் குரூப் கூட்டு போய் நேபாளில் தள்ளிடுறாரு. அவர் ஒரு மரத்து மேலே விழுந்து அதுக்கப்புறம் எங்கேயோ விழுந்து போய் ஒரு கிளேசியர்ஸ் ஐஸ் அதுக்குள்ள விழுந்துடுறாரு. திடீர்னு பார்த்தா கிளேசியர்ஸ் தான் வெளியே வர்றாங்க. அதுக்கு சும்மா மக்கள் கை தட்டுற மாதிரி இருக்கு. நீங்க கிளேசியர் இருந்தா வந்தா அவ்வளோ கோல்டா இருக்கு. அவர் ஷிவர் கூட இப்படி வர்றாரு. ஸோ இஃப் எ ஃபிலிம் இஸ் அ ட்ராமா ஆகக்கூடாது. டைலாக்ல நீங்க படம் எடுக்கக்கூடாது. பட் மணிரத்னம் ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. இஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் டைரக்டர். பொன்னியின் செல்வன் யாரும் இன்னும் 1000 வருஷம் எடுக்க முடியாது. அவ்வளவு நல்ல படம். ரோஜா வாஸ் அ வெரி குட் ஃபிலிம். பாம்பே வாஸ் அ வெரி குட் ஃபிலிம். அண்ட் கமல் சார் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆக்டர். பட் இதுல வரல. எல்லாம் ரிப்பீட்டட் ஆக்டிங், ரிப்பீட்டட் எமோஷன்ஸ், ரிப்பீட்டட் மெலோ ட்ராமா தான் வருது. சிம்பு ஒன்றும் நடிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. பயங்கரமா இருக்கு. ஃபயர் அப்படியே கூஸ் பம்ப் மூமெண்டா த்ரூ அவுட் தி மூவி இன்ட்ரஸ்டிங்கா தான் போயிட்டு இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாரும் அடிக்டிவா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. முத்துமலை சாங் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த மூவில காட்டல. ஐ மீன் நான் பார்க்கல அந்த சாங் இருந்தது. பட் ஆசமா தான் இருந்துச்சு. சாரி, அது த்ரூ அவுட் தி மூவி இன்ட்ரஸ்டிங்காவே எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. போரிங் சீன்ஸ்ங்கற மாதிரி எனக்கு எதுவுமே இல்ல. நல்லா இருந்துச்சு. Thank you. ஆசம். எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் பண்ணாம வந்து பார்த்தா ஒரு ஒன் டைம் வாட்சபிள். ஓகேவா, எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எமோஷன் நிறைய இருக்கு. எமோஷன் சீன்ஸ் தான் நிறைய இருக்கு. பட் கமர்ஷியலா கொஞ்சம் போலன்னு நான் சொல்ல வரேன். அதான் லேக் ஆகுது. அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் பண்ணாம இந்த மணி சார் டைரக்ஷன்ல எப்படி இருக்குமோ அது மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. ரொம்ப கமர்ஷியலா இல்லைன்னு சொல்ல வரேன். கமர்ஷியலா இப்போ விக்ரம் வந்து சக்சஸ் கொடுத்துச்சுல கமல் சாருக்கு, நான் கம்பேர் பண்ண வேணாம். பட் வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்ல வரேன். கனெக்ட் ஆகல. பட் பார்க்கலாம், ஒரு ஒன் டைம் பார்க்கலாம் தியேட்டர்ல பார்க்கறது. அவங்க காம்பெல்லாம் சூப்பரா இருக்கு. அந்த ஃபைட் சீன்ஸா இருக்கட்டும், பாண்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்தது. சாங்ஸ் ஓகே, பரவாயில்ல. அப்போ ஆவரேஜ் நல்லா தான் இருக்கு. எல்லாம் இருக்கு. ஆனா ரொம்ப ட்ரெண்டிங்கா ஆகும்னு சொல்ல முடியாது. அதுதான் லாஸ்ட்ல அதான் நான் எண்டிங் ஸ்டோரி ரிவீல் பண்ண வேணான்னு பாக்குறேன். அதுதான் அந்த கிளைமேக்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. மூவி வைஸ் நல்லா தான் இருந்துச்சு. பட் நீங்க ஒன் டைம் வாட்ச் பண்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணி வர முடியாது இந்த படத்துக்கு. ஆப்வியஸா நானுங்க ஃபர்ஸ்ட் டே வந்திருக்கேன். இது வரைக்கும் நான் எந்த படத்தையும் ஃபர்ஸ்ட் டே பார்த்ததே இல்லை. தலை ஃபேன். நான் தலை படத்துக்கு கூட போனதில்லை. ஏன்னா உலக நாயகன் சொல்லவே முடியாது. அவ்வளோ பெரிய அவர் நடிப்புல அவரை யாரையுமே மிஞ்ச முடியாது. படத்துலயும் அதை அவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு. அவரை வந்து அடிச்சுக்க முடியலங்க. இந்த வயசுலயும் அவ்வளோ அழகா ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு அந்த மனுஷன். எஸ்டிஆருக்கும் வந்து டஃப் கொடுத்துருக்காரு. என்ன இருந்தாலும் குருன்றதை நிரூபிச்சிட்டாரு கமல் சார். படம் வந்து ஜஸ்ட் ட்ராமா பார்த்த மாதிரி இருந்தது. ரொம்ப சைலண்டா இருந்தது. ஒரு 3 ஹவர் வந்து இங்க வந்து பாக்குற அளவுக்கு செலவழிச்சு பாக்குற அளவுக்கு இல்ல, டிவில பாக்குற அளவுக்கு தான் எடுத்திருக்காங்க.
ஒரு சினிமாட்டோகிராஃபி பெருசா ஒன்றும் இல்லை. ஒரு 15 நிமிஷம் அந்த பனிமலையில எடுத்திருப்பாங்க. அந்த சீன் நல்லா இருந்து. அந்த மியூசிக் வந்து இங்கிலீஷ் ஸ்டைல்ல எங்கேருந்தோ காப்பி வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. அது போக செக் பண்ணாதான் தெரியும். அந்த சீன்லாம் நல்லா இருந்துச்சு. மூவியா பாக்குறச்சு இட்ஸ் நாட் லைக் அ மூவி, இட்ஸ் லைக் அ டிராமா மாதிரி தான். இட்ஸ் கேங்ஸ்டர் டிராமா, தட்ஸ் இட். படத்துல தான் பார்த்தாகணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அதுல ஒன்றும் ஸ்பெஷலா ஒன்றும் இல்லை. நாயகன்ல கமல் காமிச்ச அதே ஃபேஸ் அதே ஹேர் கட்டோட ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே, அப்ப முடிக்கும் போது பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், இந்த இதுவும் முடிக்கிறாங்க. ஒரு டிராமா மாதிரி தான் இருக்கு. ஒன்னும் நீங்க யாரோட காம்பினேஷன் சிம்பு கமல் அது நல்லா இருந்ததுங்க. அதெல்லாம் நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் குறை சொல்றதுக்கு இல்லை. அந்த கேரக்டர்ஸ் வைஸ் காஸ்டிங் வைஸ் ஓகே. பட் த்ரிஷாவை தான் பாத்தீங்கன்னா ஏதோ பெட் கேரக்டர் மாதிரி காமிக்கிறாங்க. அதுதான் ஒரு மாதிரி. அதுவும் அபிராமிலாம் சும்மா சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ரோல் தான். ஆஸ் யூஷுவல் விரும்பாண்டியில பாக்குற மாதிரி இருந்தது. அவ்வளவுதான். அதான் நல்லா தான் இருக்கு. ரொம்ப வெறுப்பா இருக்கு மேடம். அதே போல படத்துல ஒரு விஷயம் தவிர்த்துக்கலாம்னா என்ன தவிர்க்கலாம்? இல்ல மேடம், படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, உன் நண்பர்கள் உன் கூட்டாளி இவங்களை யாரையும் நம்பாத, ஏன்னா உன் முதுல குத்துறது உன் நண்பனா தான் இருக்கிறான்னு இந்த படத்துல சொல்றாங்க. ஏன்னா சிம்பு சார் கமல் சார் தூக்கி வளர்த்தாரு. குழந்தையில இருந்து தூக்கி வளர்த்து எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் தெரியுமா அது. ஏன்னா அது போல எதிராளிகள் இருக்கக்கூடாது. உன் நண்பரை யாரும் நம்பாத, எந்த ஒரு இதுவும் நான் தனியா சிந்திச்சு செயல்படு. அதுதான் இந்த படத்துல சொல்றாங்க அவங்க. அதுக்கப்புறம் ட்ரெயின்ல கமல் ஒரு கதை சொல்றாரு. என்ன நேபாளிஸ் கூட்டு போய் என்ன காப்பாத்தினாங்க, எனக்கு தற்காப்பு இது கத்து கொடுத்தாங்க. அது டைலாக்ல சொல்றாரு. அந்த டைலாக்ல சொல்லக்கூடாது, அது விஷுவல்ல காட்டணும். ரெண்டாவது வையாபுரி கார்ல கமலஹாசனுக்கு ஒரு கதை சொல்றாரு. அது டைலாக்ல சொல்லக்கூடாது, விஷுவல்ல காட்டணும். அதுக்கப்புறம் இந்த என்ன லட்சுமி ஐஸ்வர்யா லட்சுமி ஒரு கதை சொல்றா. அது டைலாக்ல சொல்றாரு, அது விஷுவல்ல சொல்லணும். அதுக்கப்புறம் த்ரிஷா சின்ன கதை சொல்றா அவளை பத்தி, எப்படி அவ பாம்பேக்கு வந்தான்ட்டு. அதெல்லாம் விஷுவல்ல காட்டணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கோட்டை விட்டுட்டாங்க. இந்தியன் டூவோட நல்லா இருக்கு. இந்தியன் டூவோட நல்லா இருக்கு. பட் மணிரத்னம் ஃபெயில்டு. அது ஏதோ அவசரத்துக்கு எது படம் பண்ண மாதிரி இருக்கு. பீச்சில் த்ரிஷாவை கேட்டாங்க, நான் உன்னை லவ் பண்றேன், நீ எங்க அப்பாவை லவ் பண்ற அப்படி இப்படின்னு ஒரு சீன் இருக்கு. அது ரொம்ப பியூட்டிஃபுல் இன்ட்ரெஸ்டிங் சீன். அது ஆர்டிஸ்டிக்கா எடுக்கணும். அது சும்மா டிவி சீரியல் சீன் மாதிரி எல்லாம் இருக்கு. நிறைய இடத்துல மணிரத்னம் ஃபெயில் ஆயிட்டாரு. பட் மணிரத்னம் இஸ் a great director. அவ்வளோ சூப்பரா டஃப் கொடுத்து பண்ணியிருக்காரு. அவ்வளோ டஃப் ஃபைட் கொடுத்துருக்காரு. ஏன்னா இருக்கிற எல்லாருமே யங்ஸ்டர்ஸ்ல, அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு அவர் வந்து அவ்வளோ ரோல் மாடலா இருந்திருக்காரு அந்த படத்துல. அவ்வளோ ஆக்டிங், எப்படி சொல்றது, பயங்கரமான எல்லாமே ஃபுல்லா ஃபைட் சீன்ஸ் தான். அதெல்லாம் மிரட்டி இருக்காரு மனுஷன். இல்ல சாங்ஸ் அவ்வளவாலாம் எதுவுமே இல்ல. சாங்ஸ் எல்லாம் மியூசிக்கும் ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு. ஏஆர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவா போட்டிருக்காரு. மேபி படத்துக்கு ஏத்த மாதிரி போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி தெரிஞ்ச வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே கொஞ்சம் சிரிப்பு வரும். அந்த அளவுக்கு இருந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதான் நான் சொல்றேன்ல, அதெல்லாம் கொஞ்சம் என்ன தெரியல, ஒரு மாதிரி நமக்கே ஒரு மாதிரி இருக்கும்ல, லைக் என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சாங்ஸ் எங்கெங்க அந்த விண்வெளி நாயகா பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல தான் காமிக்கிறாங்க. பேர் போகும் கொஞ்சம் படத்துல காமிச்சு ஏதாவது காமிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அவ்வளவு நல்ல சாங்கை தூக்கி வெறுமனே பேர் போடும்போது எல்லாரும் எழுந்து வந்துட்டாங்க. அந்த பாட்டை யாரும் உட்காந்து கூட கேட்கல. எதையும் காணோம். சுகர் பேபி சாங்கையும் காணோம். என்னதான் இருக்கு இதுல, என்னத்தை கட் பண்ணாங்க எனக்கு ஒன்றும் புரியல. அந்த சாங்ல சுகர் பேபி சாங்ல நம்ம ஷார்ட்ஸ் பார்த்தோம்ல, திஷாது அதெல்லாம் எதுவும் வரல. அதுவும் இல்ல. கிட்டத்தட்ட முத்தமழை அதையும் காணோம். பெருசா ஒன்றும் இல்லை. சின்மை பாடல் அதெல்லாம் வரலங்க. எது கட் பண்ணாங்க எனக்கு ஒன்றும் புரியல. சின்மை வந்து படத்துல பாடல, அந்த டி தான் பாடியிருந்தாங்க. சின்மை அந்த டி பாடின சாங்கி காணுமே. இல்ல ஒன்றும் இல்லை. மொத்தத்துல படத்துலயும் ஒன்றும் இல்லை.